அடுத்த வருஷம் 20 வருஷம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். நீ எனக்கு ரொம்ப நெருக்கடியான மனநிலையிலலாம் உள்ளே போயிருக்கேன். எங்கள் அப்பா இறந்து 3வது நாள் ஷூட்டு போயிருக்கேன். Mridu Towels from Ramraj, JFW Favorites of Tamil Nadu 2025. Title sponsor, Mridu Towels from Ramraj, super soft, super absorbent. Paint partner, Indicus Paints, Indicus Photo, durable exterior paint with Duracolor technology. Strength partner, Kaveri TMT bars and structural, Gambirathim Adayalam. ஒரு சொல்யூஷன் ஃபார் த டாபிக் தேடி வராங்க நம்புறீங்களா? இல்ல அவங்களுடைய பிலீஃப் சிஸ்டமை நீங்க வேலிடேட் பண்ணுவீங்க அப்படின்றதுக்காக வராங்களா? அவ்வளோ தூரம்லாம் நம்மளை பெரிய ஆளை நினச்சக்கூடாது. எங்கே வந்து அதை ஃபன்னாக ஹேண்டில் பண்ணுமோ சில நேரம் திட்டுறாரு அவர். அவங்கள எல்லாம் அவர் கேட்டுக்கிறாங்க. அவர் திட்டுறதெல்லாம் கேட்குறாங்க. இந்த எய்த்தாப்பில் உட்கார்ந்தவர் அவார்டெலாம் கொடுத்துட்டாரு. இன்னும் அவரும் நானும் ரொம்ப காலமாக பேசிகிட்டு இருக்கோம். அதுக்கு ஒரு சரியான நேரம் அமையலை. How do you validate cringe? என்ன ஐ அஃபிஷியலி டிக்ளேர் கிரிஞ்ச் இஸ் பியூட்டிஃபுல். அப்புறம் என்னத்தை அதை வேலிடேட் பண்ணுறது? இது என்ன இப்படி ஒரு கேள்வி கேட்டால் இப்படி சேரு போட்டு இந்த டைமில் வந்து ஒரு சூப்பரான ஒரு அவார்டு வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த அவார்டை கொடுக்கறதுக்காக ரொம்ப ப்ராமிசிங்கான தமிழ் சினிமாவில் படமாகவும் பாடமாகவும் அடிக்கடி மக்களை வந்து பயங்கரமாக வந்து இன்ஸ்பயர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. தொடர்ந்து தமிழ் சினிமாவோட வெற்றி படங்களோட இயக்குனர் கூட சொல்லலாம். நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச நம்ம ஃபேவரட் வெற்றிமாறன் சார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். வெற்றிமாறன் சார் ஆஸ் அ டைரக்டர் நிறைய ஃபேன்ஸ் இருக்கலாம். ஆனால் வெற்றிமாறன் சார் ஆஸ் அ லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட் உங்களுடைய இங்கிலீஷுக்கு நான் ஒரு பெரிய ஃபேன் சார். உண்மையிலேயே when I watch all your round table conferences, I just watch you in awe. Really, thank you so much for being that inspiring personality. But okay, இந்த அழகான விருது நீங்கள் யாருக்கு ப்ரெசென்ட் பண்ண போகிறீங்க? மிருது டவல்ஸ் ஃப்ரம் ராம்ராஜ் JFW Favorites of Tamil Nadu 2025ல அடுத்த விருது யாருக்கு? Mridu Towels from Ramraj, JFW Favorites of Tamil Nadu 2025. Most Inspiring Personality, Television, and the award goes to Gopinath. Yes, ladies and gentlemen, the most inspiring personality on television, very own Gopinath Annakaga oru periya kaidadla everybody. Vetrimaran sir, first a few words from you please. நான் நீங்கள் வந்ததுக்கு ஒரு போனஸ் இது. நான் அவருக்கு விருது கொடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீயா நான் அந்த ஷோ வந்து இந்த ஜெனரேஷனாக அல்லது இந்த சொசைட்டியினுடைய ட்ரெண்ட்ஸை இன்றைக்கி அவங்க என்னவா இருக்காங்க எப்படி இருக்காங்கன்னு நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு கேட்வே மாதிரி இருக்குது. நான் வந்து நிறைய பார்ப்பேன் அதை. அண்ட் அவர் வந்து அதை என்கேஜ் பண்ணுறது, இன்ட்ராக்ட் பண்ணுறது, எங்கே வந்து அதை ஃபன்னாக ஹேண்டில் பண்ணுமோ சில நேரம் திட்டுறாரு அவர். அவங்கள எல்லாம் அவர் கேட்டுக்கிறாங்க. அவர் திட்டுறதெல்லாம் கேட்குறாங்க. அண்ட் அதே நேரத்தில் சிலரெல்லாம் பயங்கரமாக ட்ரோல் பண்ணுறாரு. அதையும் வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க. ஸோ அவர் அதை எங்கே என்ன பேசணும், எப்படி சொன்னால் அது சரியாக இருக்குன்றதெல்லாம் வந்து அவ்வளவு நுட்பமாக செய்கிறாரு. ஐ ரியலி என்ஜாய்ட். அண்ட் அவர் இன்டர்வியூஸ் ரஜினி சார் ஒரு இதில் சொன்னாங்க, ஒரு 2 hours பேச வச்சிடுறாரு. அண்ட் ரொம்ப சென்சிபிளாக கொஸ்டின்ஸு அண்ட் ரொம்ப அன்அப்ட்ரூசிவாக நம்மளை பேச வைக்கிற மாதிரியான கொஸ்டின்ஸோட ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அவர் எல்லாமே பண்ணுறாரு. ஐ ரியலி அண்ட் ஆல்சோ அவர் ஸ்டேஜில் பேசுகிறதுமே யங்ஸ்டர்ஸ் ஸ்கூல்ஸில் கிட்ஸ் எல்லாம் அட்ரஸ் பண்ணுறதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஐ எம் ஸோ ஹாப்பி தட் டைம் ஹியர். தேங்க்யூ தேங்க்யூ அண்ணா. 2 பேருக்குமே அது ஒரு பர்சனல் ஜாய். பட் பிக் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ணா. இட்ஸ் ஆல் யோர்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல இயக்குனர் வெற்றிமாறன் அவர்களுக்கு ஒரு பெரிய நன்றி. அவர் கையில் இந்த விருது வாங்குறது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமான ஒரு அனுபவம். மொமெண்ட் லைஃப்பில் நம்ம செரிஷ் பண்ணுற முக்கியமான மொமெண்ட்டில் இது ஒரு மொமெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். விருதுகள் பெற்ற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நிறைய கலைஞர்கள், பல்வேறு துறை சார்ந்தவர்கள் இருக்கீங்க. எல்லோரும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். குட் லக். நீங்கள் நிறைய இன்டர்வியூஸ் நிறைய பேர் எடுத்திருக்கீங்க. பட் ஐ ஹவ் நெவர் காட்டன் அ சான்ஸ் உங்களை
டு ஆஸ்க் யூ கொஸ்டின்ஸ் ஒன் ஆன் ஒன். அந்த ஒரு பெரிய வாய்ப்பு இப்போது ஐம் கோயிங் டு ஸ்நாச். ரஜினி சாரே சொன்ன மாதிரி உட்கார வச்சா அவர் வந்து நிறைய கேள்விகள் கேட்பார். நீங்களும் சொன்னீங்க ஆஸ் அ கவுண்டர் போஸ்ட் தட் யூ வெயிட்டிங் ஃபார் தட் டே. ஒரு 6 ஆண்டுகளாக ஃபாலோ பண்ணுறீங்க. அண்ட் அமங் த மெனி மேனிஃபெஸ்டேஷன்ஸ் ஐ எம் ப்ரேயிங் தட் அந்த ஒரு இன்டர்வியூ வரணும். ஐ கான்ட் வெயிட் ஃபார் இட் when 2 of my favorites are on screen. அப்படி பார்த்தா கூட அர்ச்சனா தான் அதில் ஃபஸ்ட்டு. இல்லை ஒருவேளை அது நடந்தால் கூட ஆக்சுவலாக ஒரு இன்டர்வியூவருக்கு அல்லது ஒரு ஆங்கருக்கு இந்த கேப் இருந்துகிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க ஏன் நான் இன்னும் உங்களுக்கு இன்டர்வியூ கொடுக்கலன்னு. இந்த எய்த்தாப்பில் உட்கார்த்தவர்கள் அவார்டெலாம் கொடுத்துட்டார். இன்னும் அவரும் நானும் ரொம்ப காலமாக பேசிகிட்டு இருக்கோம். அதுக்கு ஒரு சரியான நேரம் அமையலை. ஸோ சில நேரம் நான் என்ன நினைப்பேன்னா, நம்ம எதிர்பாராத நேரத்தில் அது ரொம்ப சரியாக வந்து அமையும். அது அந்த நேரத்தில் இன்டர்வியூ பண்ணுறப்ப ரொம்ப பொருத்தமாக கூட இருக்கும். ஸோ அப்படியான மொமெண்ட்டு தான் அப்படின்னு நினைக்கிறேன். I'll take that for now. பட் இது JFW சார்பாக நிறைய மக்கள் உங்களுக்கு கேட்கணும்னு ஆசைப்படுற கேள்விகள் that I'm going to ask you. அந்த வகையில் அக்கா இல்லைக்கா, அது ஒரு இன்டர்வியூவாக இப்போவே நான் வந்து நம்ம அதை அமல்படுத்தி பார்த்தலாம். ஏன்னா சூப்பர் ஸ்டாரே சொல்லிட்டாரு, சோஃபா போட்டால் அவரை விடவே மாட்டார் அப்படின்னு சூப்பர் ஸ்டாரே சொன்னனால நம்மளும் அதை 2 சோஃபா எடுத்துருவாங்க. வாவ், சரியலான ஒரு மொமெண்ட் ஃபார் மீ திஸ் இஸ். பட் அகேன் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ணா. நிறைய கேள்விகள் தட் பீப்புள் வாண்டட் டு ஆஸ்க் யூ. அவங்களின் சார்பாக இந்த கேள்விகள் 25+ இயர்ஸ் இந்த மீடியா அண்ட் ஒரு ரொம்ப அழகான ஒரு லாங்கான ஒரு பயணம். பட் என்டர்டெயின்மெண்ட்டை தாண்டி இந்த ஒரு விஷயம் நான் என்னுடைய தமிழ் ரசிகர்களுக்கு, என் தமிழ் குடும்பங்களுக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னா அது என்னவாக இருக்கும்? எமோஷன்ஸ் ஆர் வேலிடுங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து எப்போதுமே நம்ம மேலே போக போக நம்ம இயல்பாகவே எமோஷன்ஸ் எல்லாத்தையும் பொருட்படுத்தாமல் இருப்பது வளர்ச்சியின் ஒரு குறியீடுன்னு சில நேரத்தில் நமக்கு சொல்லப்படுது. அதனால தான் அழாத, சிரிக்காத, எக்ஸைட் ஆகாத அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் வந்துகிட்டே இருக்குது. பட் எமோஷன் இஸ் த கோர் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, நான் அடிக்கடி சொல்லுவேன், சிரிப்பு வந்தால் சரிங்க, அழுக வந்தால் அழுங்க, லைஃப்பை பற்றி ரொம்ப யோசிக்காதீங்க அப்படின்னு. அதை நீ நான் பண்ணியிருக்கு அப்படின்னு தோணுது. ரொம்ப கிரிஞ்சாக நினச்ச விஷயங்களை வந்து இன்னொருத்தர் வாழ்க்கையில் இருக்கப்போ அது உங்களுக்கு கிரிஞ்சாக தெரியலாம். பட் அதை அவர் வந்து ஒரு இடத்துல சொல்லும்போது அவரால் அதை கனெக்ட் பண்ண முடியும். ஸோ ஐ திங்க் என்டர்டெயின்மெண்ட்டை தாண்டி எமோஷன் இஸ் வேலிட் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். How do you validate cringe? What என்ன ஐ அஃபிஷியலி டிக்ளேர் cringe is beautiful. அப்புறம் என்னத்தை அதை வேலிடேட் பண்ணுறது? வாவ், அதுதானா கிரிஞ்ச் இஸ் பியூட்டிஃபுல். அவங்களுக்கு அது அழகாக இருக்குதுன்னா வை நாட் கிரிஞ்ச்? சூப்பர்ண்ணா. அண்ணா நிறைய ஒப்பீனியன்ஸை வேலிடேட் பண்ணுறீங்க, நிறைய பேருக்கு ஒப்பீனியன்ஸ் கொடுக்குறீங்க. வெற்றிமாறன் சார் ரொம்ப அழகாக சொன்னார், நீங்கள் திட்டுறீங்க, கண்ணீர் இருக்குது, சிரிக்கிறீங்க, இந்த சோ மெனி எமோஷன்ஸ். அந்த இடத்துல நீங்கள் எல்லாருக்கும் உறவினராக மாறிடுறீங்க. பட் என்னைக்காவது வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அவங்களுடைய ஒப்பீனியன் உங்கள் மேலே வந்து சாரும்பொழுது அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு தருணம் என்னைக்காவது இருந்திருக்கா? there's an opinion about you that you don't accept அப்படின்னு ஏதாவது இருந்திருக்கா? அது இருக்குதா? அது எப்படி இல்லாமல் இருக்கும்? நம்ம என்ன ஒரு பெரிய ஒடிசை இது எல்லாத்தையும் கடந்த ஒரு ஆளா? அப்படி இல்லை. இப்போ நீ என்னங்கிறது என்னென்னா, ரொம்ப நாளாக நம்ம அதோடய ட்ராவல் பண்ணுறதுனால நம்மளும் அதில் ஒரு ஆளுன்னு தான் தோணும். ஆங்கர் ஃபீல்லாம் வராது. ஸோ அங்கே இயல்பாக என்ன தோணும், சில இதெல்லாம் வந்து குறிப்பிட்டு நீங்கள் காட்டுறப்ப தான் ஓ இதெல்லாம் இருந்துச்சா அப்படின்னு நமக்கு தோணும். மற்றபடி ரொம்ப சகஜமாக சாதாரணமாக இந்த எனக்கு பொருந்தாத கருத்துக்கள் தனிப்பட்ட முறையில். பட் என்னென்னா நீ என்னால் ஒரு சில நல்ல விஷயம் என்ன நடந்துருதுன்னா, உள்ளே போகிற ஆங்கர் கோபிநாத்துக்கும் சம்மந்தம் இல்லை. அது நல்ல வேலையை அப்படி ட்ரெயின் பண்ணிட்டானுங்க ஆரம்பத்திலே. அது விஜய் டிவி டிட் இட் இன் சச் அ வே வேர் அது நிறைய நேரம் அது பண்ணுவாங்க. உள்ளே போகிற பர்சனாலிட்டி வந்து ஆங்கர் தான். கோபிநாத்துக்கும் அந்த ஆங்கருக்கும் சம்மந்தம் இல்லை மாதிரி ஒரு ஷேப் கிடச்சிருச்சு. அதனால் மற்றபடி ரொம்ப நார்மலான சிம்பிளான ஆள், ரொம்பலாம் யோசிக்க வேண்டியதில்லை, அவ்வளோலாம் விவரம் பத்தாது. ஓகே ஆனால் இப்போ நிறைய பேர்கள் இருக்கிற உங்களுக்கு, விஜய் டிவி கோபிநாத், நியா நானா கோபிநாத், சம்டைம்ஸ் கோட் கோபின்றாங்க, சம்டைம்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நீங்கள் ரொம்ப ஹாப்பி ஆகிறது டாட்டர்ஸ் டேட் அப்படின்னு, வேற லெவல் கோபி அப்படின்றாங்க. உங்களுக்கு எந்த கோபி பிடிச்சிருக்கு? எனக்கு கோபி தான் பிடிச்சிருக்கு, அவ்வளோதான். அது போதும். ஆமாம், ரொம்ப சிறு வயசுலேருந்து அப்பா அப்படி தான் கூப்பிடுவார், அம்மா அப்படி தான் கூப்பிடுவார், நெருங்கிய நண்பர்கள் அப்படி தான் கூப்பிடுவாங்க. அப்புறம் சித்திங்க, மாமா எல்லாம், கித்தன் எல்லாரும் கோபி அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. அதனால் அதில் ஒரு சின்ன க்ளோஸ்னஸ் இருக்கும். இப்போ கூட பெரியவங்களாம் யாராவது கோபி அப்படின்னு கூப்பிடுவாங்க. இப்போ வெற்றிமாறனே நான் வெற்றின்னு தான் கூப்பிட்றேன். அதில் ஒரு நெருக்கம் இருக்க மாதிரி தோணும். இந்த அடைமொழிகள் எல்லாம் வந்து அப்புறம் பின்னால் சேர்ந்தது. உங்களோட பர்சனலாக கனெக்டடாக இருக்கிறது உங்கள் பேர் தான். ஸோ கோபி, கோபிநாத், ஃபைன். ஆனால் நீயா நானாக்கு வரக்கூடிய மக்கள் இருக்காங்கல்ல, 2 தரப்புலையும் பேச வராங்க, அவங்க வந்து ஒரு சொல்யூஷன் ஃபார் த டாபிக் தேடி வராங்க நம்புறீங்களா, இல்லை அவங்களுடைய பிலீஃப் சிஸ்டமை நீங்கள் வேலிடேட் பண்ணுவீங்க அப்படின்றதுக்காக வராங்களா? அவ்வளோ தூரம்லாம் நம்மளை பெரிய ஆளாக நினச்சக்கூடாது. அவங்க ஒரு விஷயத்தை பொதுச்சபையில் வச்சு இதுக்கு அதுக்கு என்ன நீங்கள் சொன்ன மாதிரி அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் கரெக்டான வேலிடேட் பண்ண வரவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுதான் மெஜாரிட்டி. இப்போ ஆரம்ப காலகட்டத்திலலாம் எப்படின்னு கேட்டால் தன்னுடைய கருத்தை ஒரு சபையில் முன்வைக்கணும்னு வருவாங்க.
இப்போ தன் கருத்தை வேலிடேட் பண்ணுற அளவுக்கு நம்ம வளர்ந்துருக்குறோம். ஸோ அவ்வளோதான். மற்றபடி அதில் என்னோட பெர்ஸ்பெக்டிவ் என்னென்னலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கெலாம் வராங்கன்னா அதை நம்ம தனியாக அப்படி கனவு கண்டுக்கலாம், அவ்வளோலாம் கிடையாது. ஒரு சாமானிய மனிதர் ஏதோ ஒரு விஷயம் நம்ம யோசிச்சிருக்கவே முடியாது, அந்த கட்டுக்கோப்புகளில் இருந்திருக்காது. என்னைக்காவது அவர் பேசின உடனே உங்களுடைய பெர்செப்ஷன் அபவுட் தட் ஹோல் டாபிக் கம்ப்ளீட்டாக மாறி இருக்கா? நிறைய நேரம் மாறி இருக்குது. அது ஷோலேயே வந்து ஷோவே இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஷோ ஆரம்பித்த 2.5 மணி நேரம் கழிச்சுலாம் நான் சொல்லியிருக்கேன். ஆமாம், ஏன்னா அவங்க அப்படியே திருப்பிடுவாங்க, ஓ இதுதான் உண்மையான. சரி, பேசிக்கலி இந்த நியானால ஒரு ஃபார்மேட் பிரேக் பண்ணோம் பிகினிங்கில். என்னென்னா ஆங்கரை தான் ஷோ ஃபாலோ பண்ணணும். பட் வந்து ஆரம்பத்தில் அப்படி தான் பண்ணோம். அப்புறம் தான் நாங்கள் கண்டுபிடிச்சோம், இல்லை பார்ட்டிசிபெண்ட்ஸை தான் ஆங்கர் ஃபாலோ பண்ணணும். ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப நேரமாக ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ போயிட்டுருக்கோம். ஒரு சிம்பிளான ஒருத்தர் டப்புன்னு அதை உடச்சோடனே அதோடைய டைமென்ஷன் மாறிடும். அப்படி நிறைய நேரங்களில் நடந்திருக்கு. அதனால தான் இந்த இவங்க நல்லா பேசுவாங்க, இவங்க நல்லா பேச மாட்டாங்கங்கிற ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ளே போகக்கூடாது அப்படின்னு ஆரம்பத்தில் நான் நினச்சேன். அப்படி ஜட்ஜ் பண்ணி கண்டுபிடிக்கிறது தான் ஒரு ஆங்கருடைய பெஸ்ட் குவாலிட்டி அப்படின்னு. பட் அப்படி யாரையும் ஜட்ஜ் பண்ணாமல் இருக்கிறது தான் பெஸ்ட் குவாலிட்டின்னு லேட்டர் ப்ராபப்ளி ஒரு 6 months 1 yearக்குள்ளே கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் என்னைக்காவது இந்த இமோஷன்ஸை நீங்கள் கேரி பண்ணி, ஏன்னா பர்சனலி வி கோ த்ரூ ஸோ மச். காலையில் வீட்டிலேருந்து கிளம்பும்போது ஒருத்தர் இழந்திருக்கலாம், ஒருத்தர் செலிப்ரேட் பண்ணியிருக்கலாம், ஏதோ ஒருத்தர் கிளம்பி போயிருக்கலாம். அந்த மாதிரி இடங்களில் அந்த இமோஷன் தூக்கிட்டு நீங்கள் நீயா நானாக்குள்ளே போகும்போது ஏதாவது ஒரு டாபிக் உங்களை பாதிச்சிருக்கா? ஹேவ் யுவர் இமோஷன்ஸ் டேக்கன் ஓவர்? இல்லை நீங்கள் பிரேக் டவுன் என்னைக்காவது ஆயிருக்கீங்களா? ஆக்சுவலாக நம்ம அந்த ஷூட்டுக்கு முன்னால் இருக்கக்கூடிய இமோஷன்ஸு இதெல்லாமே வந்து உள்ளே போய் கொஞ்ச நேரத்தில் அதை கடந்துருவோம். ஏன்னா அங்கே அவ்வளோ பேருடைய இமோஷன்ஸ் இருக்கும். ஸோ அதனால் அது பெருசாக ஞாபகத்து வரும். இடையில டீ குடிக்கிறப்ப அந்த இது ஓடும். ஒரு அடுத்த வருஷம் 20 வருஷம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். நீ எனக்கு ரொம்ப நெருக்கடியான மனநிலையிலலாம் உள்ளே போயிருக்கேன். எங்கள் அப்பா இறந்து 3ஆவது நாள் ஷூட்டு போயிருக்கேன். அதே மாதிரி நண்பனுக்கு உடம்பு சரியில்லை, அப்படி அந்த மாதிரி நிறைய அப்படி போயிருக்கேன். ஏன்னா இது வந்து நீங்கள் நாளைக்கு பண்ணிக்கிறேன்னு சொல்கிற ஷோ இல்லை, 50 பேர் உங்களுக்காக காத்திருக்காங்க. ஸோ என்ன ஆனாலும் நீங்கள் அதுக்கு அதனால் அது மாதிரி பல இதில் போயிருக்கும். ஆனால் என்னென்னா அந்த ஷோ நீங்கள் உள்ளே போனோன்னே உங்களை எடுத்துகிட்டு போகிறாங்க. இடையில டீ பிரேக்கில் ஞாபகம் வரும், லஞ்சில் ஞாபகம் வரும், ஃபோன் எடுத்து பார்த்தோம்னா அந்த இதெல்லாம் இருக்கும். பட் அவ்வளோ பெருசாக அஃபெக்ட் பண்ணதில்லை. தேங்க்ஸ் டு மை ஃபேமிலி அதை அவங்க ஹேண்டில் பண்ணிப்பாங்க. நீங்கள் போங்க, இந்த வேலையை மட்டும் முடிங்க, பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒய்ஃப் சொல்லுவாப்பில், அம்மா சொல்லுவாங்க. அது கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும். உங்கள் விஷயத்தில் கிரீஃப் ஆல்சோ நோஸ் இட் ஹேஸ் டு வெயிட். யா, இல்லை அது வெயிட் பண்ணும். அது பெரிய பிளெஸிங் தான் அது. ஆல்ரைட், இப்போ வெற்றிமாறன் சார் கூட ஒரு இன்டர்வியூ நடக்குது. அப்போ அந்த வெற்றிமாறன் சார் கிட்ட நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்கக்கூடிய கேள்வி, இல்லை இந்த என்னுடைய அஜெண்டாவில் இந்த ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பேன் அப்படின்னா எந்த கேள்வியாக இருக்கும்? அதை இன்டர்வியூவில் கேட்டுக்கிறேன். ஒரு கேள்வி என்னன்னா, ஒரு கேள்வி வெற்றிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, ஒரு படைப்பாளி எவ்வளோ க்ரியேட்டிவாக இருக்காருங்கிறத விட அவர் தன் சமூகத்தின் மீது எவ்வளோ பிரியமாக இருக்கிறாங்கிறது ரொம்ப முக்கியம். ஓகே, அதில் காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. அதில் வந்து அவருடைய இதெல்லாத்தையும் தாண்டி அவன் அந்த கதாபாத்திரத்துக்கு ஜஸ்டிஃபை பண்ணுறதை விட ஒரு ரொம்ப முக்கியமாக அந்த கதாபாத்திரத்தின் வழியாக சொல்ல வேண்டிய விஷயத்துக்கு ஜஸ்டிஃபை பண்ணுவார். ஓகே, நாளைக்கு நீ படித்து மேலே வந்து அவனை அதிகாரம் பண்ண, அவன் உனக்கு பண்ணதை நீ பண்ணாத. ஸோ அது எனக்கு வெற்றிகிட்ட பிடிக்கும். அகெயின் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு லாங்குவேஜ் அது ரொம்ப பிடிக்கும். முக்கியம். ஓகே, நான் ஒருவேளை நீயா நானா நடக்கலைன்னா இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்துட்டு இருக்கும்? நீ என்ன தான் நடந்திருக்கும். அது எப்படி நம்ம நினைக்கிறது ஒன்று நடக்காமல் போகும். You always வேற பேரில் நடந்துட்டு இருந்திருக்கும், அவ்வளோதான். அது எப்படி? But you always knew this was going to happen. இதுதான் உங்கள் வாழ்க்கையை டிசைட் பண்ணி. இல்லை, எனக்கு ஒன்றும் அவ்வளோலாம் சந்தேகம் இல்லை வாழ்க்கை மேலே. ஒருவேளை நீயா நானால் இல்லாமல் இருந்திருந்தால் அப்படின்னா மக்களோட பேசுகிற வேறு ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டு இருப்பேன். ஒரு சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவாக இருந்திருப்பேன், ப்ரொஃபஸராக இருந்திருக்கலாம், இல்லை ஒரு டீச்சராக இருந்திருக்கலாம், ஒரு டியூஷன் சென்டர் வச்சுருந்துருப்பேன், ஏதோ ஒன்று பண்ணி யார்கிட்டயே பேசிகிட்டு இருந்திருப்பேன். ஆனால் உங்களுடைய பெஸ்ட் இன்டர்வியூ பை ஃபா, ஏன்னா இன்னைக்கு கலைஞர் ஐயா அவர்களாக இருக்கட்டும், ஸ்டாலின் ஐயா அவர்களாக இருக்கட்டும், உதயநிதி சாராக இருக்கட்டும், 3 பேரையுமே 3 ஜென்ரேஷன்ஸுமே யூ ஹேட் கான்வர்சேஷன்ஸ் இல்லையா? இவங்களையும் எடுத்துக்கிட்டு இந்த தட் ஹோல் லிஸ்ட் மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் உங்களை யூ ஃபெல்ட் குட், ஒரு இன்டர்வியூ முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஃபீல் குட் ஃபீலிங் வரும்ல, அது இவங்க 3 பேரில் யார் கூட இருந்தது? இது என்ன இப்படி ஒரு கேள்வி கேட்டால் இப்படி சாறு போட்டு இந்த 3 பேர் மட்டும், அதுக்கப்புறம் அடுத்தவங்க இந்த 3 பேர்னா கலைஞர் ஐயா தான். ஆமாம். அப்போ ஐ திங்க் ஐ வாஸ் 27, 28. அப்பா, நான் ஒரு 6-8 மாதம் போராடி வாங்கின ஒரு இன்டர்வியூ. அதுவும் வாக் த டாக்லாம் அப்போ பண்ணலாம் மாட்டாங்க, அப்போல்லாம் ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் தான் கொடுப்பாங்க. ஸோ அது எல்லாமே கரெக்டாக, அதான் நான் முதல்ல சொன்னல, சில விஷயம் அது நடக்கிறப்ப கரெக்டாக நடக்கும். அதே மாதிரி நடந்தது. நான் அவர் வந்து சிம்பிளாக காலையில் வாக்கிங் டெஸ்ட்டில் வரணும் அப்படின்னு நினச்சேன். அதிலே அவர் வந்தார். அதுக்காக தான் நான் வந்து எனக்கு நேரம் கூட வேணாம், எனக்கு வாக்கிங் டயத்தில் ஒரு டைம் கொடுத்தா போதுன்னு கேட்டேன். நான்
அவர் உள்ளே வந்தோடனே கேட்டார், என்ன நீ நினச்ச மாதிரி வந்துட்டானான்னாரு. ஓஹோ, இவ்வளோ வரைக்கும் அவர் கவனித்து அதை உள்வாங்கியிருக்கார், நம்ம ஏதோ புத்தாலின்னு நினைக்கிறோன்னு. ஸோ அதுதான். பியூட்டிஃபுல். அண்ட் இப்போ சமீபத்தில் வந்த இன்டர்வியூஸில் நான் மெய்யழகன் பிரேம் சார் கிட்ட பேசினதில் உங்களுடைய பிக்கெஸ்ட் டேக் பேக் என்ன? நாங்கள் வந்து ஒவ்வொரு ரீல்லையுமே ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு போடுவோம் சார். பட் நீங்கள் அந்த இன்டர்வியூலேருந்து டேக் பேக் பண்ண ஒரு அழகான விஷயம் என்னென்னா? பிரேம்கிட்ட வந்து நான் ஒரு கேள்வி வச்சேன். அந்த கேள்வியுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, எனக்கே பிடிச்சிருந்துச்சு. பேரன்பை எதிர்கொள்வது எவ்வளவு சிரமம் அப்படின்னு. அதாவது வன்மத்தை துரோகத்தை எதிர்கொள்வதை பற்றி நிறைய பேசியிருக்கோம். பேரன்பை எதிர்கொள்வது பெரும் சிரமம். அது உங்களை கில்ட்டில் தள்ளும். நாம ஏன்டா இப்படி இல்லைன்னு நம்மளை போட்டு சாவடிக்கும். அதுக்கு அவர் அருமையாக பதிலும் சொன்னார். அது அன்பு பிரியெல்லாம் நமக்கு ரொம்ப சாதாரணமாக கிடைச்சறதுனால அதோட வேல்யூ நமக்கு தெரியலை. ஸோ ஒரு அன்போடு இருக்கக்கூடியவனை வந்து நம்ம அதனால தான் பெருசாக கொண்டாடாமல் இருக்கணும். நீங்கள் கவனிச்சு பாருங்களேன், எங்கேயாவது வெளிநாட்டுக்கு போவோம், இல்லை எங்கேயாவது வெளியூருக்கெல்லாம் போவோம், நம்ம கிஃப்ட் யாருக்கு வாங்கிட்டு வரணும்னு கவனிச்சு பாருங்களேன். நிறைய நேரத்தில் வாங்கிட்டு போனால் ஏதாவது சொல்லுவாங்க அப்படிங்கிறவனுக்கு மட்டும் தான் வாங்கிட்டு போவோம். உங்கள் மேலே ரொம்ப பிரியமாக இருக்கவங்களே நம்ம டேக் இட் ஃபார் கிராண்டடாக தான் எடுத்துப்போம். ஸோ எனக்கு அந்த ஆங்கராக அந்த கேள்வி கேட்டதும் பிடிச்சிருந்தது. பிரேமோட பதில் அதை விட பிடிச்சிருந்தது. பியூட்டிஃபுல். அண்ணா, ஒன்ஸ் யூ ரிட்டையர், இஃப் யூ ரிட்டையர் அட் 74, 75, அப்போது வாட் ஷுட் பீப்புள் ரிமெம்பர் யூ அஸ்? ஒரு ஜேர்னலிஸ்டாவா, ஒரு திங்கராவா, ஒரு அகாடமிஷியனாவா, ஒரு மோட்டிவேட்டராவா, ஒரு மாடரேட்டராவா, வாட் ஷுட் தே ரிமெம்பர் யூ அஸ்? கோபி அண்ணே. அவ்வளோதாண்ணா. Thank you so much, Anna, for this Thank you, ma. few Thanks minutes. a It was lot. very special. Thank you. Thanks for this interview. It's very nice. Thank you, Anna. Good luck, ma. எல்லாருக்கும் நன்றி. இவ்வளோ காலம் இது எப்படி என்னன்னே தெரில, ஏதோ ஒரு வகையில் ட்ராவல் பண்ணி நான் உங்களோட வந்துட்டுருக்கேன். நீங்களும் என்னை கூட்டிகிட்டு போயிட்டே இருக்கீங்க. ஸோ ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருக்கும் சில நேரத்தில். அப்புறம் எனக்கு இது இப்போ அவையில் இருக்க மாதிரிலாம் ஃபீல் இல்லை. யாருனாலுமே வா தம்பி, சின்னவங்களெல்லாம் தம்பி, பெரியவங்களாம் அவங்களும் நம்மளை கூப்பிட்றதும் அப்படி கூப்பிட்றாங்க. இந்த மாதிரி ஒரு உறவோடு இருப்போம். அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பெஸ்ட் விஷஸ் 2 பேருக்கும் வாழ்த்துக்கள். தேங்க்யூ டு JFW அண்ட் பெஸ்ட் விஷஸ் டு எவ்ரி ஒன். தேங்க்யூ ஆல். குட் லக். தேங்க்யூ. என்னன்னா சார், லைஃப் வந்து எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக அமையலை. யாருக்குமே ஈஸியாக அமையாது. நிறைய ஹார்ட் ஒர்க், நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்திருக்கு லைஃப்பில். ஒரு 7 years பிஃபோர், நான் சொல்கிறது ராஜாராணிக்கு முன்னாடி ஐவ் டன் லைக் 8 to 9 மூவிஸ் பண்ணியிருக்கேன். பட் அது நானான்னு சொன்னால் தான் தெரியும் நான் 9 படம் பண்ணியிருக்கேன்னு. Mridu Towels from Ramraj, JFW Favorites of Tamil Nadu 2025. Title sponsor, Mridu Towels from Ramraj, super soft, super absorbent. Paint partner, Indicus Paints, Indicus Photo, durable exterior paint with Duracolor technology. Strength partner, Kaveri TMT Bars and Structural, Gambira Tinadayaram.